இனி கொண்டாங்க. அப்பா கருவாடுமா போட்டோம்? கருவாடு வேணாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு. இந்தா உனக்கு கொண்ட சாப்பாடு போடுதேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரேட் ஆயிடுச்சு. விறகடுப்பில் கருவாட்டு குழம்பு, சோறு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு, வடிச்ச சாதம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். ஏன்னா ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. இருந்தாலும் காலையில் சாப்பிட்டு போகலாம். ஏன்னா பசங்க சாயங்காலம் வந்து குழம்பு வைக்கிறதுக்குள்ளே தூங்கி போயிடுறாங்க. அதனால் வைக்கவே முடியறதில்ல கருவாட்டு குழம்பு. அதனால தான் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு தம்பிக்கு வடிச்ச சாதமும், பாப்பாவுக்கு வடிச்ச சாதமும் கருவாட்டு குழம்பு, தம்பிக்கும் வடிச்ச சாதம் கருவாட்டு குழம்பு வச்சுக்கிறேன். நமக்கும் அதே தான் வேலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறமேட்டில் தம்பிக்கு மத்தியானத்துக்கு இந்த சாப்பிட்டேன். தம்பிக்கு மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு தயிர் வாங்கி கொடுத்துடணும். ஏன்னா அங்கே ஸ்கூலில் கருவாட்டு குழம்புலாம் கொண்டுட்டு போகக்கூடாது இல்லையா? அதனால் நீங்களும் விறகடுப்பில் சமைப்பீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் விறகடுப்பில் தான் சமைப்போம். ஏன்னா நாங்கள் சென்ட்ரைங்காரங்க இல்லையா? பலவு அடிக்கிறவங்க. அங்கே கொஞ்சம் முட்டு பழகிலாம் மீதியாக அந்த அறுத்து போடுறது தேவைப்படாதெல்லாம் இருக்கிறத கொண்டுட்டு வந்து வீட்டில் சமைக்கிறதுக்கு வச்சுக்குவோம். தனம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் தனம் பேசுகிறேன். எத்தனை நிமிஷம் அது? 1 நிமிஷம். 1 நிமிஷம் 45 செகண்டு. அப்படியே கொண்டா கருவாட்டு குழம்பு கழிப்பியும். தொலைனுக்கா என்ன வந்துக்கா பண்ணிட்டா இந்த கருவாட்டு குழம்புக்கு தேவையானது எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு தட்டி போடணும். தட்டி போட்டு தாளித்து கருவாடை வறுத்து தண்ணியில் நல்லா அலசி அந்த அழுக்கெல்லாம் போன அப்புறம் தான் புளி கரைச்சி ஊற்றணும். புளி கரைச்சி ஊற்றி கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு கொதிக்க விட்டா கமகமகமான வாசனையும் அடிக்கும். குழம்பும் பாருங்க எப்படி சவுண்டு வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தனத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், வணக்கம்.